உங்களால் கீபோர்டை பார்க்காம டைப் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா கீபோர்டை பார்த்தாலும் சரி எவ்வளோ வேகமாக உங்களால் டைப் பண்ண முடியும்? உங்களோட பதில் ஓரளவுக்கு வேகமாக பண்ணுவேன், ஆனால் ரொம்ப வேகமாக பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு நபராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக. அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ரைட், இந்த வாரத்தோட வீடியோ அதாவது டைப்பிங்கை பொறுத்து பேச போகிறோம். ரைட், பிஃபோர் தட் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் ஏன்பா என்னோட டைப்பிங் ஸ்பீடை அதிகப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா நான் ஏன் டைப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரெண்டு காரணத்துக்காக. நம்பர் 1 என்னன்னா, உங்களுக்கு கழுத்து வலி வரக்கூடாதுன்னா நீங்கள் டைப்பிங் கற்றுக்கிட்டாகணும். ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்கன்னா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு ஹாஃப் டே அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபுல் டே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் தான் நீங்கள் கீழே குனிஞ்சு இங்கே பாட்டு மேலே குனிஞ்சு அப்படி பார்ப்பீங்க? அப்படி இல்லைன்னா எவ்வளோ நேரம் தான் அப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்மளால நிறைய நேரம் உட்காந்துருக்க முடியாது. ஸோ கழுத்து வலியை தவிர்க்கணும்னா டைப்பிங் கற்றுக்கணும். நம்பர் 2, டைமிங். ஸோ ஆக்சுவலாக டைம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு டைப்பிங் தரலனா நமக்கு எந்தெந்த கீ எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரே ஒரு டைம் எடுத்துரும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு 4 பக்கம் எஸ்ஏ எழுதணும்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரமாச்சும் எடுத்துக்க மாட்டோமா? யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சி எழுதி யோசிக்க கூட முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு தருணத்துலேயும் நீங்கள் நான் டைப்பிங் கற்றுக்க வேணாண்டா, ஸோ இருக்கிறபடியே நான் இருந்துக்கிறேன்னா ப்ளீஸ் இதோட நிப்பாட்டிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேச போகிறது எல்லாம் இந்த ஒரு தருணத்தில் நான் டைப்பிங் கற்றுக்கிட்டே ஆகணும், என்னோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் பேச போகிறேன். அண்ட் தென் இட்ஸ் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, 1 வருஷம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கன்ஃபார்ம் இட் வில் ஒர்க். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜினா, நீங்களாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் டெய்லிக்கும் டைப் ரைட்டிங் கிளாஸ் போகணும். என்னடா புரியுற மாதிரி தான் சொல்றியா? ஆமாங்க, புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் டைப் ரைட்டிங் கிளாஸ் போனால் தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கீஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் எப்படி நம்ம அந்த ஸ்பீடை ஏற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் டைப் ரைட்டிங் கிளாஸ் போங்க. அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க, அது இல்லை, ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொன்னேன். வாங்க, ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொல்ல போகிறேன், பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, டைப் ரைட்டிங் கிளாஸ் போக தேவையில்ல. இதுக்காக பஸ் ஏறி அப்படி இல்லைன்னா உங்கள் டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கையில் இருந்தால் போதும். அண்ட் தென் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் கூகுள் போயிட்டோம். ஸோ கூகுள் போனதுக்கு அப்புறம் டைப்பிங் கிளப் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அண்ட் தென் இந்த லிங்க்கை ஒரி பண்ணாதீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு. நான் ஏற்கனவே இங்கே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப்பிங் ஜங்கிள் அப்படிங்கிறத நீங்கள் எடுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நான் எடுத்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறையா கோர்சஸ் கூட இங்கே இருக்குது. மோர் லெசன்ஸ் வேணும்னா நீங்கள் மோர் லெசன்ஸ் போயிட்டு பண்ணலாம். நிறையா ப்ராக்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் தென் ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் பண்ணணுன்னா தான் நீங்கள் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நிற்கும். நீங்கள் ஸ்டார்டிங் இதில் ஆக்சுவலாக வீடியோஸ் இருக்கும். அண்ட் தென் பேசிக்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கீயாக இருக்கும். அண்ட் தென் உதாரணத்துக்கு சொன்னால் இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்து பொறுமையாக அடிச்சிங்கன்னா
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ரிசல்ட் எல்லாமே வரும். ஸோ யூ ட்ரை ஹார்ட் டு ஹிட் பிளாட்டினம், அதாவது இந்த ஒயிட் கலர் ஸ்டார்ஸ் வருதுல்ல, இதுதான் பிளாட்டினம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாட்டினம் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பிளாட்டினம் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாட்டினம் ஹிட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டார்ஸ்க்காச்சும் நீங்கள் ஹிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணுன்னா இந்த ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஒட்டுமொத்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ உங்களோட வேர்ட்ஸ் பர் மினிட் அண்ட் தென் இங்கே எத்தனை நாள் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வரும். ஸோ நான் ரீசெண்டாக எதுவும் இப்போதைக்கு ட்ரை பண்ணல. ஸோ அதனால தான் இது ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அண்ட் தென் மொத்த ப்ராக்டிஸ் டைம் எவ்வளோன்னு இங்கே இருக்கும். அண்ட் தென் இதுதான் சூப்பர் எக்ஸைட்டடான பார்ட். ஸோ இதில் வந்து ஹை திக்காக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன், அண்ட் தென் லைட் ப்ளூவில் இருக்கிறது எல்லாம் நம்மளோட வீக்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஜாஸ்ட் எந்த விரல் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு காமிக்கும். அண்ட் தென் எந்த லெட்டர் நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னும் காமிக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்கள் டைப்பிங்கை இந்த ஸ்டாட்ஸில் வந்து வச்சு நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அப்படிலாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்சஸ் வேறு இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ பேட்சஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ பேட்சஸ் எடுங்க. ஐ ஹோப் நான் காமிச்ச டெமோ வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் எந்த ஒரு பணமும் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஒரு சில ஆட்ஸ் மட்டும் அப்பப்போ வரும். ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் தென் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. press that link, login, try the first level, finish it, go for diamond. If diamond முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் ஸ்பீடுக்கு அப்படின்னா try once twice. ஸோ அப்படியும் உங்களால் முடியலன்னா இட்ஸ் ஓகே, வந்து ஒரு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்ச நாளில் உங்களோட டைப்பிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிலனா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டாட்ஸ்க்கு போய் பாருங்கள். இட் வில் ஷோ யூ எவ்ரிதிங். ஸோ மீண்டும் அடுத்த ஃப்ரைடே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் from the Gateway to Mastery channel. Have fun. Take care.